ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மலர்வனம். எல்லோரும் எப்படி இருக்கீங்கங்க? ஹோப் எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். நாங்களும் எல்லோரும் ரொம்ப நல்லாயிருக்கோம். இந்த வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா, நான் என்னோடய பசங்க மட்டும்தாங்க. ஸோ அவங்க வந்து நியூயார்க் போயிருந்தாங்க இல்லையா, அன்னைக்கு அடுத்த நாள் எடுத்த வீடியோ தான் இது. காலையில் ஃபஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா, ஃபோன் நான் இது வரைக்கும் மேலே எடுத்துகிட்டு போனதே இல்லை. இந்த மாதிரி ஒரு ஷாட் இது வரைக்கும் நான் எடுத்துருக்கவே மாட்டேன். காலையில் எந்திரிச்ச உடனே ஃபோன் பார்க்குறது, ஃபோன் எடுக்கிற பழக்கம் எங்கள் வீட்டில் யாருக்குமே சுத்தமாக கிடையாது. ஸோ இதுதான் ஃபஸ்ட் டைம் பக்கத்தில் அவங்க இல்லை அப்படின்றதுனால ஃபோன் எடுத்து வந்து மேலே வச்சுக்கிட்டேன். இஃப் இன் கேஸ் எனி எமர்ஜென்சி நமக்கு ஃபோன் வேணும் அப்படின்றதுனால. ஸோ அதனால் இந்த வீடியோ இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். காலையில் எந்திரிச்சு இந்த வியூ பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப பிடிக்குங்க. அதுவும் பக்கத்து வீட்டில் பாட்டி ஃபென்ஸ் போட்டாங்களா, ரொம்ப ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ அதை பார்த்து முடிச்சுட்டு அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, குட்டி பையன் ப்ரஷ் பண்ணுறேன்னு சொல்லி சொன்னான். சரி அவன் ஒழுங்காக ப்ரஷ் பண்ணுறானான்னு பார்க்குறதுக்காக திரும்பி வந்தாங்க. பாருங்களேன் எவ்வளோ சூப்பராக இருக்குன்ட்டு. அந்த மேகம் அப்படியே வந்து என்ன சொல்கிறது, அந்த வீட்டுக்கு மேலே இருக்கிற மாதிரி இருக்குது இல்லைங்களா. இந்த ஊரில் எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயமே அதுதான். நம்ம வண்டி ஓட்டிகிட்டு போகும்போதும் சரி, நம்ம வண்டியில் இருக்கும்போதும் சரி, பார்த்தீங்க அப்படின்னா வானம் ரொம்ப கிட்ட இருக்க மாதிரி எனக்கு தோணுங்க. 8 வருஷமாக எனக்குள்ளே இருக்கிற ஒரு ஆச்சரியத்தில் இது ஒரு விஷயம். எப்பயுமே அது தோணிக்கிட்டே இருக்கும். தோணும் போதெல்லாம் சொல்லுவேன், வானம் ரொம்ப கிட்ட இருக்குல்ல இந்த ஊரில் அப்படின்னு சொல்லிட்டு. மேபி இடம் பெருசாக இருக்குன்றதுனால அப்படி தெரியுதா என்னன்னு தெரியல. கலிஃபோர்னியாவில் இருக்கும்போதும் எனக்கு அப்படி தான் தோணுச்சு. ஒஹாயோவில் இருக்கும்போதும் எனக்கு அப்படி தான் தோணுச்சு. இங்கே ப்ளூமிங்டன் வந்து எனக்கு அப்படி தாங்க தோணுது. உங்கள் யாருக்காவது அதே மாதிரி தோணி இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். காலையில் எழுந்திரிச்சு வந்தோடனே நம்மளோட எல்லா கர்டைனையும் ஓப்பன் பண்ணி விட்டுட்டு ஃபஸ்ட்டு தண்ணி குடிக்கிற வேலை தான். செடியெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கொஞ்சம் பார்த்துட்டு இருந்தேன். தண்ணி ஊற்றணும் அப்படின்னா மணி பிளான்ட்டுக்கு தண்ணி ஊற்றணும் இல்லையா, அதுக்காக தான். காலையில் நான் எந்திரிச்சு வந்ததே லேட்டு தான், கொஞ்சம் 9 மணி ஆகிடுச்சு. அந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா எவ்ரி 1 ஹவர் வந்து சர்ச்சு பெல் அடிக்குங்க. நம்ம வீட்டு பக்கத்துலேயே சர்ச் இருக்குது அப்படின்றதுனால பயங்கரமாக இருக்கும் அந்த சவுண்ட். அப்படியே ரொம்ப அப்படி என்ன சொல்கிறது, கேட்டுக்கிட்டே இருக்கணும். அந்த ரொம்ப பயங்கரம்னா நல்லா இல்லாமல் இல்லை, கேட்டுக்கிட்டே இருக்கணும் அப்படின்ற மாதிரி இருக்கும் அந்த சர்ச்சோட பெல் வந்து. எனக்கு அது எவ்ரி 1 ஹவர் வருமா, என் மைண்டை வந்து எப்படி சொல்கிறது, என்ன யோசிச்சுட்டு இருந்தாலும் சரி அந்த பெல் சவுண்ட் வந்து அப்படியே காம் பண்ணும் எனக்கு. எனக்கு அது ரொம்ப பிடிக்குங்க. நெக்ஸ்ட் டைம் அந்த சர்ச்சோட பெல்லு ரிங் ஆகும்போது கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேங்க. ஆக்சுவலாக நான் ரெக்கார்ட் பண்ணேன், ஆனால் வந்து நான் வீடியோ எடிட் பண்ணும்போது அந்த வாய்ஸை வந்து மிஸ் பண்ணிட்டேன். நெக்ஸ்ட் டைம் கண்டிப்பாக நான் உங்களுக்கு ரெக்கார்ட் பண்ணி காட்டுறேங்க. ஸோ பெட் ஸ்ப்ரெட்டோட நான் கொஞ்சம் துவச்சி போட்டிருந்தேன்றதுனால உள்ளே எடுத்து வச்சுருந்தேன். ஒருவேளை நைட்டு மழை பெஞ்சா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு அதை எடுத்து ஃபஸ்ட்டு வந்து காய வச்சாச்சு. எப்பயும் போல் மேலே எடுத்துகிட்டு போய் வச்ச வாட்டர் பாட்டில் எல்லாத்தையுமே ரீஃபில் பண்ணிவிட்டு இன்றைக்கி தண்ணி குடிக்கணும் இல்லையா, தண்ணி குடிக்க ஆரம்பிச்சாச்சுங்க. வேலைக்கு இப்போ லீவு அப்படின்றதுனால தண்ணி குடிக்கிறது கொஞ்சம் குறைஞ்சிருக்கு. ஸ்கூலுக்கு போகும்போதெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா நான் காலையில் என்னோடய லன்ச் டைம் வந்து 10:30ங்க. அந்த 10:30க்குள்ளாரையே நான் ஒரு 3 லிட்டர் தண்ணி குடிச்சிருவேன். வீட்டிலேயே 1 லிட்டர் குடிச்சிட்டு தான் போவேன். அதுக்கப்புறமா 2 லிட்டர் தண்ணி குடிச்சிருவேன். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா 11 மணி 12 மணி வரைக்குமே என்னால் 1 லிட்டர் தண்ணி தான் குடிச்சிருக்க முடியுது. நானும் ட்ரை பண்ணுறேன் குடிக்கணுன்ட்டு முடியலை. இருந்தாலும் தண்ணி வந்து கீப் ஆன் குடிச்சிட்டே இருக்கிறது நல்லது. சம்மர் வேறு இல்லையா, நம்ம டீஹைட்ரேட் ஆகிடுவோன்ட்டு என் மைண்டுக்கு நான் சொல்லிக்கிட்டே இருக்கேன். ஃபேஸ்லேயுமே பார்த்தீங்க அப்படின்னா நிறைய வந்து கொப்பளம் வந்திருக்குங்க தண்ணி குடிக்காததுனால தான். நான் எப்போல்லாம் டீஹைட்ரேட் ஆகணும் அப்போல்லாம் எனக்கு அந்த மாதிரி வந்து வரும். ஸோ அதனால் அதுக்காகவாவது தண்ணி குடிக்கணும் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்கேங்க. வந்த பர்த்டே கிஃப்ட்டை பிரித்தே ஆகணும்னு சொல்லிட்டு பிரிச்சிட்ருக்கான். நான் இந்த பக்கம் பார்த்தீங்க அப்படின்னா பாதாம் வந்து ஊற வச்சுருந்தேன். சரி அதை கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துகிட்ருக்கேங்க. ஜஸ்ட்டு ஊற வச்சுட்டு கையை வச்சு இப்படி பிதுக்குனீங்க அப்படின்னாவே அது அழகாக வந்துருங்க. நிறைய பேர் வந்து இதை கேட்பாங்க, எப்படி ஈஸியாக இப்போ டக்குன்னு எடுத்துடுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக ஊற வச்சுட்டு நம்மளோட கட்டை விரல ஒரு அழுத்தம் கொடுத்து தள்ளணும் அப்படின்னாவே அது அழகாக வந்துடும். ரொம்ப நாளாச்சு பாதாம்லாம் காலையில் ஊற வச்சு சாப்பிட்டு. அவங்க சொல்லிகிட்டே போனாங்க, கண்டிப்பாக அதை வேஸ்ட் பண்ணாமல் எடுத்து இந்த பாதாமை சாப்பிட்ரு, அதுக்காக தான் எடுத்து முன்னாடி வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. அவங்களுக்காகவே அதை ஊற வச்சு காலையில் வந்து சாப்பிட்டாச்சுங்க. கபிலன் வந்து அவனோட ஃப்ரெண்டு வீட்டுக்கு ஸ்லீப் ஓவருக்கு போயிருக்கான். ஸோ அவனை வந்து 10:30 மணிக்கு போயிட்டு பிக்கப் பண்ணிட்டு வரணும். அவங்க 10:30க்கு வாங்க அப்படின்னு சொன்னாங்க. எனக்கு மட்டும்தான் அப்படின்னா நான் எப்போயுமே பெருசாக பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட மாட்டேங்க. நான் வந்து ஒரு டீயை குடிச்சிட்டு அப்படியே விட்டுருவேன். ஸோ டீயை குடிச்சிட்டு என்னோடய டேவை வந்து நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். கவனுக்கு கார்ன்ஃப்ளேக்ஸ் போட்டு ஊட்டி விட்டுட்டேங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நாளாக ஒரு டெக்கரேஷன் ஐட்டம் வந்து வாங்கிட்டு வந்து வச்சுருந்தேன். இன்றைக்கி அதை செட் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அது வந்து பாட்டில் அப்படின்றதுனால அதை சேஃபாக உள்ளே வைக்கணும் அப்படின்றதுனால ஷெல்ஃப்குள்ளே வச்சுருந்தேன். உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள். இது எவ்வளோ அழகாக இருக்குல்ல. பாட்டில் வந்து இவ்வளோ டிஃப்ரெண்ட்டாக அழகாக இருக்குன்னு சொல்லிட்டு ரொம்ப நாளாக அதை தேடிட்டு இருந்த ஒன்றும் கூட. ஒரு தடவை பார்த்த உடனே அப்படியே எடுத்து வச்சிட்டேன், இது கண்டிப்பாக வேணும் எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு இந்த மாதிரி கலெக்ஷன்ஸை பாத்ரூமில் வைக்கிறதுக்கு ரொம்ப பிடிக்குங்க. ஏன்னா நம்ம பாத்ரூமில் டெக்கரேட் பண்ணி வச்சிட்டோம்னு வச்சுக்கோங்களேன்,
நம்மளோட மைண்ட் செட் வந்து என்ன மனநிலைமையில் போனாலும் சரி, பாத்ரூம் மட்டும் நீட்டாக சூப்பராக இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, அப்படியே மாற்றி விட்டுரும். ஸோ அதனாலே எனக்கு இந்த பாட்டில் வந்து அங்கே தான் வைக்கணும் அப்படின்ற ஐடியாக்காகவே வாங்கிட்டு வந்தேன். அதை மாற்றி மாற்றி வச்சு பார்த்தேன், இது இந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கா, அந்த இடத்துல இருந்தால் நல்லாயிருக்கான்னு சொல்லிட்டு இதை வந்து நான் இங்கே தான் வைக்க போகிறேன். இந்த பாத்ரூமில் இந்த குட்டி ஷெல்ஃபு நான் வந்து அமேசானில் வாங்கி தான் அடித்தேன். இந்த பாத்ரூமில் ஷெல்ஃபோ எதுவுமே கிடையாது. ஸோ அதனால் இங்கே தான் வைக்கணும் இதை. எங்கள் வீட்டில் ஒரு ரூல் இருக்குங்க, பாத்ரூமில் கண்டிப்பாக தேங்காய் எண்ணெய் வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம கை கழுவிட்டு எங்களுக்கு வந்து ட்ரை ஹேண்ட் இருக்குது அப்படின்றதுனால தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்ன மாய்ஸ்சரைசர் என்ன க்ரீம் வாங்கி வச்சாலும் சரி, தேங்காய் எண்ணெய் கண்டிப்பாக வைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த தேங்காய் எண்ணெய்னாலேயே வந்து அந்த இடத்துல வந்து என்னால் எதுவுமே வைக்க முடியாமல் போயிடும். இன்றைக்கி வந்து தேங்காய் எண்ணெய் குட்டி பாட்டிலில் மாற்றிட்டு வைக்கலான்னு ட்ரை பண்ணுறேன். அவங்க வந்து பார்த்துட்டு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. ஏதாவது சொல்லியிருந்தாங்க அப்படின்னா அடுத்த விலாகில் அவங்க கூட கண்டிப்பாக நான் ஷேர் பண்ணிக்கிறேன் அதை. நிறைய பேர் ஹோம் டூர் வீடியோ போடுங்க, கிச்சன் டூர் வீடியோ போடுங்க அப்படின்னு சொல்லி கேட்டிங்க. உண்மையாலுமே அழகாக அடுக்கி வச்சுட்டு போடலாம் அப்படின்ற ஆசை இருந்துச்சுங்க. ஆனால் 1 வருஷம் முடிஞ்சிருச்சு, இன்னுமே என்னால் அடுக்கவே முடியலை, நீட்டாக பண்ணவே முடியலை. வேலைக்கு போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் இருந்த மலர் வேறு, வேலைக்கு போனதுக்கப்புறம் இருக்கிற மலர் வேறு அப்படின்றத நானே உணர்ந்திருக்கேன். என்னோட நிறைய ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க, நீ வந்து வேலைக்கு போயிட்ட அப்படின்னா அப்போ தெரியும் உனக்கு கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு. உண்மையாலுமே அதை நான் ரியலைஸ் பண்ணுறேன். ஹவுஸ் ஒய்ஃபாக இருந்த வரைக்கும் வீடு மட்டும்தான் என்னோடய உலகமாக இருந்துச்சு. அதனால் வீட்டை வந்து க்ளீனாக வச்சுக்கிறது, நீட்டாக வச்சுக்கிறது, ஆர்கனைஸ் பண்ணுறது, இதை மட்டும்தான் பார்த்துட்டு இருந்தேன். இப்போ வேலைக்கு போனதுக்கப்புறம் 2யுமே பார்க்கணும் அப்படின்னும்போது ரொம்ப 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 கஷ்டமாக இருக்குங்க. முடியலை. சில நாள்லாம் வந்து பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸாக ஃபீல் பண்ணிவிட்டு நான் வந்து சொல்லுவேன், நான் வந்து முன்ன மாதிரி இல்லை, முன்ன மாதிரி சமைக்கலை, முன்ன மாதிரி உங்கள் யாரையும் பார்த்துக்க முடியல என்னால் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு அது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அதுலேருந்து வெளில வந்துடணும் அப்படின்னு சொல்லி நினப்பேன். ஒரு நாள் செய்ய முடியுது, அடுத்த நாள் திரும்பி அதே வேலையை என்னால் செய்ய முடியல, அதே மாதிரி என்னால் பார்த்துக்கவும் முடியல. கஷ்டமாக தான் இருக்குது. இந்த டைமில் நான் யோசிப்பேன், எனக்கு இப்போ ரீசெண்டாக வேலைக்கு போனேன், எனக்கே இப்படி இருக்கே, படித்து முடித்ததுலேருந்து கல்யாணம் ஆனதுலேருந்து ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறதுலேருந்து வேலைக்கு போனேன், எல்லாருக்கும் எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அப்படின்றத உணர்றேங்க. எமோஷ்னலாக பேசினதில் ஒரு விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இந்த எல்லா பாட்டில்லையும் பார்த்தீங்க அப்படின்னா பச்சை கற்பூரம் வந்து போட்டிருக்கேன். பாத்ரூமில் எவ்வளோ ஸ்மெல் இருந்தாலும் சரி, பச்சை கற்பூரம் இருந்துச்சு அப்படின்னா உங்களுக்கு வந்து ரொம்ப பச்சை கற்பூரத்தோட ஸ்மெல் வந்து ரொம்ப வந்து டாமினேட்டும் பண்ணாது. அதே மாதிரி பாத்ரூமில் இருக்கிற யூரின் ஸ்மெல்லையும் உங்களுக்கு வந்து அது காட்டாது. ஸோ அதனால் அது 2மே பேலன்ஸ் பண்ணி இருக்கும். ஸோ பச்சை கற்பூரம் பாத்ரூமில் இருந்துச்சு அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லை, பாத்ரூமில் இருக்க பேட் வைபையும் பச்சை கற்பூரம் கண்ட்ரோல் பண்ணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் பச்சை கற்பூரம் ஏதாவது ஒரு டப்பாலையாவது போட்டு வைக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லதுன்னு சொல்லுவாங்கங்க. கவனுக்கு வந்து காணா போய் கூப்பிட்டு வரணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டாக சொல்லியிருந்தேன், 10:30க்கு அலாரம் வச்சு சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அதை கரெக்டாக வந்து சொல்லிட்டாங்க. ஸோ கிளம்பிட்டேன். என்னால் வண்டி ஓட்டும்போது ஃபோன் எடுக்க முடியாது, அதனால் நான் அங்கே போயிட்டு உங்களுக்கு ரீச் ஆகிட்டு சொல்கிறேன். உள் மனசு பத்திரமா போன்னு சொல்லிக்கிட்டே இருக்குது. நான் வண்டி ஓட்டும்போது ஃபோன் யூஸ் பண்ண மாட்டேங்க. நான் போயிட்டு ரீச் ஆகிட்டு கபிலன் மேபி வரும்போது கபிலனை வேணால் வீடியோ எடுக்க சொல்கிறேன். நாங்கள் இப்போ கிளம்பிட்டோம். சரி, போயிட்டு ரீச் ஆகிட்டு பார்க்கலாம். வந்து ரீச் ஆயாச்சுங்க அவங்க வீட்டுக்கு. தம்பிக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். வந்தவுடனே கிளம்பலாம். வால்மார்ட் போகலாமான்னு தோணுது. குட்டி வந்து பயப்படுது நான் வண்டி ஓட்டவும். அப்பா வந்தோடனே போய்க்கலாமா வேணாம் அப்படின்ட்டு பார்ப்போம். நான் போனேன்னா இங்கே எடுக்கிறேன். ஒரு வழியாக சிப்ஸ் வாங்கி தரேன், அது வாங்கி தரேன், இது வாங்கி தரேன்னு சொல்லி வால்மார்ட் கூட்டிகிட்டு வந்துட்டாங்க. வால்மார்ட்டுக்கு வந்த மெயின் ரீசன் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா 2-3 இண்டோர் பிளான்ட் வாங்குறதுக்காக தான். இண்டோர் பிளான்ட்லாம் வந்து ஆஃபர் போட்டிருக்கான்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ரெண்டு சொன்னாங்க. சரி என்ன தான் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலான்னு சொல்லிட்டு தான் வந்தோம். 2-3 நாளைக்கு முன்னாடி தான் வந்து கவன் வந்து பர்த்டேக்கு வந்து ஃப்ளவர் நடணும்னு சொல்லிட்டு வந்து வாங்கிட்டு போனோம். எனக்கு இருந்தாலும் இன்னும் 2-3 பிளான்ட் வேணும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருந்துச்சு. கொஞ்சம் இடம்லாம் மாற்றி வைக்கலாம் அப்படின்ற பிளான் இருக்கு இல்லையா, ஸோ அதுக்காக தான் கிளம்பி வந்தேன். ஃபஸ்ட்டு வந்தோன்னே பார்த்தீங்க அப்படின்னா இந்த சைடு வெளியில் இருந்த பிளான்ட் தான் வந்து பார்த்தேன். அதில் வந்து எனக்கு ஒன்றும் பெருசாக செட் ஆன மாதிரி ஒன்றும் தெரியல. இருந்தாலும் சரி குட்டி பிளான்ட்டாக ஏதாவது எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு குட்டியாக 2 பிளான்ட் எடுத்து வச்சேன். பில் போடும்போது ஒரு மனசு சொல்லுங்க, இது வேணுமா இது வேணாமான்னு சொல்லிட்டு அதனால் தோன்றதெல்லாம் எடுத்து காட்டில் இப்போதைக்கு வச்சுட்டேன். அடுத்து இங்கே வெளியில் பார்த்தீங்க அப்படின்னா எல்லா பிளான்ட்டையும் எடுத்து கிளியரன்ஸில் வைக்கிற மாதிரி எடுத்து வச்சுருக்காங்கங்க. சிலதெல்லாம் தண்ணி விடாமல் அப்படியே பயங்கரமாக காஞ்சே போயிடுச்சு. எனக்கு வந்து ஸ்பைடர் பிளான்ட் வேணும் அப்படின்றதுக்காக அது 2 மட்டும் எடுத்துக்கிட்டு உள்ளே இருக்கிற இதுக்குள்ளே கடைக்குள்ளே இருக்கிற இதுக்குள்ளே வந்தாச்சுங்க. எனக்கு வந்து ரொம்ப 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 பிடிக்கும் இண்டோர் பிளான்ட்டு. அளவே இல்லை. நான் வந்து சொல்லுவேன், எந்த கடைக்கு போனாலும் சரி இண்டோரில் வந்து இங்கே வந்து உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும்னு நினைக்கிறேன், இங்கே வந்து 6 மாதம் ஸ்னோ தான், குளிர் தான். ஸோ அதனால் வெளியில் எதுவுமே வந்து முளைச்சி வராது. அதனால் எந்த கடைக்கு போனாலும் சரி, லோஸ் போனாலும் சரி, ஹோம் டிப்போட் போனாலும் சரி, நான் வந்து ஃபஸ்ட்டு போனோடனே அவங்க ஏதாவது பார்க்க போனாங்கன்னா நீங்கள் போய் அதை பாருங்கன்னு சொல்லிட்டு இண்டோர் பிளான்ட் இருக்கிற செக்ஷனில் போய் உட்காந்துருவாங்க. அதை போயிட்டு அந்த இலையெல்லாம்
தொட்டு பார்க்கும்போதில்ல அவ்வளோ ஒரு சந்தோஷமாக இருக்கும். எனக்கு இன்டோர் பிளான்ட்டை பார்க்கும்போதெல்லாம் வியப்பாக இருக்கும். அது பார்த்தீங்க அப்படின்னா, லேசான ஒரு வெயில் இருந்தால் போதும், அது அவ்வளோ சூப்பராக பச்சை பசேர்னு வந்து வளர்ந்துருது. எனக்கு ஏன்னு தெரியல, ஃபஸ்ட்டு மணி பிளான்ட் தான் வாங்கி வச்சேன். ஆனால் அதுக்கப்புறம் ஒவ்வொரு பிளான்ட் பார்க்கும்போதும் அவ்வளோ சந்தோஷமாக இருக்கும். நிறைய பிளான்ட்லாம் வந்து தண்ணி ஊற்றணும், இவ்வளோ தான் அளவுன்னு தெரியாமலாம் வந்து நான் நிறைய பிளான்ட்டை வந்து கொன்னுட்டேன். அதெல்லாம் நினச்சி நான் ரொம்ப வருத்தப்படுவேன். ஐயய்யோ! இந்த பிளான்ட்டை வாங்கி தண்ணி நிறையா ஊற்றிட்டோமே, இதுக்கு தண்ணியே ஊற்றாம இருந்துட்டோமே அப்படின்னு சொல்லிட்டுலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சம் ஒரு பிளான்ட் வாங்குறேன் அப்படின்னா, நெட்டில் போயிட்டு வந்து ஃபஸ்ட்டு போட்டு பார்ப்பேன். அந்த பிளான்ட்டை நம்ம எப்படி பார்த்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஃபுல்லாக பார்த்து இப்போ ஓரளவுக்கு கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கேன் அப்படின்னு சொல்லலாம். இருந்த எல்லா பிளான்ட்டையும் வீடியோ எடுத்து வச்சுக்கிட்டேங்க. எதுக்காக தெரியுமா? இப்பப்போ ஒன்று இந்த வருஷம் ஒன்று வாங்கி வளர்ப்பேன். அது நல்லா சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்னா, அடுத்த வருஷம் அடுத்து ஒரு பிளான்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு வருஷமும் ஒவ்வொரு பிளான்ட் வந்து அப்படி இன்க்ரீஸ் பண்ணிக்கிட்டே போவேன். இந்த வருஷம் எங்களுக்கு வெயில் பார்த்தீங்க அப்படின்னா, நம்மளோட ஆஃபீஸ் ரூம்லையும் படிக்கட்டுக்கிட்டே மட்டும்தான் வெயில் வரும். ஸோ அந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்ற பிளான் தான். பெட்ரூம்லலாம் பார்த்தீங்க அப்படின்னா, வின்டர் டைமில் சுத்தமாகவே வெயில் வராது. ஸோ அதனால் அங்கெல்லாம் வைக்க முடியாது அப்படின்றதுனால எந்த பிளான்ட் எடுக்கலாம். எனக்கு ட்ரெஸ் எடுக்க கூட நேரம் ஆகாதுங்க. ஆனால் பிளான்ட்டை வந்து சூஸ் பண்ணி வாங்குறதுக்கு எனக்கு அவ்வளோ நேரம் ஆகும். எங்கேயாவது கடைக்கு போகிறோம் அப்படின்னா போகும்போதே சொல்லிடுவாங்க, "நீ தயவு செஞ்சு பிளான்ட் செக்ஷன் மட்டும் போகாத, இந்த பக்கம் வந்துரு" அப்படின்னு சொல்லிட்டு. வெளியில் பூச்செடி வைக்கிறதுக்கு கூட நான் அவ்வளோ ஆசைப்பட மாட்டேன். ஆனால் இன்டோர் பிளான்ட் வைக்கிறதுக்கு பயங்கரமாக ஆசைப்படுவேங்க. என்கிட்ட வந்து யாராச்சும் உனக்கு எங்கே வேலை செய்யணும்னு ஆசை அப்படின்னு சொல்லி கேட்டாங்கன்னா, கண்டிப்பாக சொல்லுவேன், இன்டோர் பிளான்ட் இருக்க செக்ஷனில் எனக்கு வேலை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா அதோட குணமே பாருங்களேன், அதுக்கு தண்ணி கொஞ்சமாக போதும், அதுக்கு வந்து வெயில் கொஞ்சமாக போதும், அதை அழகாக சாஃப்டாக பேம்பர் பண்ணி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக வளர்ந்து ஒரு குழந்த மாதிரி அதோட வளர்ச்சியை பார்க்க முடியுது. அதனால் எனக்கு ரொம்ப 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 பிடிக்குங்க. இன்னும் கேட்டிங்க அப்படின்னா இன்டோர் பிளான்ட் பற்றி பேசிகிட்டே போவேன். ஏன்னா அந்தளவுக்கு எனக்கு பிளான்ட் கூட வந்து ரொம்ப ஒரு பாண்ட் வந்து கனெக்ட் ஆகிடுச்சு. ஃபஸ்ட்டு வாங்கின மணி பிளான்ட் வந்து அதில் ஒரு இலை வர்றதுக்கு 1 வருஷம் ஆச்சு. ஏன்னா அந்த வீட்டில் வெயிலே இல்லை. இந்த பக்கம் அந்த பக்கம்னு மாற்றி வச்சு கொஞ்சம் கொஞ்சமாக அதை நான் வளர்க்க கற்றுக்கிட்டேன். இன்டோர் பிளான்ட் பொறுத்த வரைக்கும் உள்ளே நீங்கள் ஒரு இடத்துல ஒரு 10 நாள் வச்சு பாருங்கள். அது வந்து அந்த செடி வந்து ஹாப்பியாக ஃபீல் பண்ணுது, இல்லை அதுலேருந்து ஏதாவது ஒரு துளிர் வந்திருக்கு அப்படின்னா வந்து ரொம்ப ரொம்ப சந்தோஷம். சாரிங்க, இவ்வளோ நேரம் குரல் நல்லா தான் இருந்துச்சு, என்ன ஆச்சுன்னு தெரியல, கொஞ்சம் கிச்சு பண்ணுது. ஸோ ஒரு வழியாக 2, 3 பிளான்ட் வாங்கிட்டு அதுக்கப்புறமா என்னென்ன வாங்கினேன் அப்படின்றத அவங்க கூட நான் ஷேர் பண்ணுறேன். இப்போ நல்லபடியாக வீட்டுக்கு போகணும் அப்படின்றது மட்டும்தான் டென்ஷன். வண்டி ஓட்ட கற்றுக்கிட்டேன், ஆனாலும் பயமாக இருக்குது. லஞ்செலாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு பசங்களை வந்து கொஞ்சம் நேரம் டிவி பாருங்கள், அதுக்கப்புறமா வெளில போய் விளையாடலான்னு சொல்லிட்டேங்க. வால்மார்ட்டில் என்னென்ன வாங்கிட்டு வந்தேன்னு காட்டிடுறேங்க. வால்மார்ட்டில் பார்த்தீங்க அப்படின்னா 2 ஃப்ளவர் ஸ்டாண்டு வைக்கிறதுக்காக 2 ஸ்டாண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன். இது வந்து இந்த மாதிரி செட் பண்ணதுக்கப்புறம் இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ 2 பிளான்ட் இதே மாதிரி ஆல்ரெடி ஒன்று வாங்கினது இருக்குது. ஸோ அதனால் அதுவும் இதுவும் வச்சிடலான்னு ஒரு பிளானு. அதனால் இது 2 வாங்கிட்டு வந்தேன். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா 2 இன்டோர் பிளான்ட்டுன்னு நினச்சி வாங்கிட்டு வந்திருக்கேன். ஒன்று வந்து இன்டோர் பிளான்ட் கன்ஃபார்மாக தெரியும், பட் இது வந்து இன்டோர் பிளான்ட்டான்னு தெரியல. இது என்ன போட்டிருக்கு அப்படின்னா சன்னில் தான் இருக்கணும் அப்படின்ற மாதிரி போட்டிருக்கு, எனக்கு தெரியல, பட் ட்ரை பண்ணி பார்க்கணும் எப்படி. இங்கே இருக்குது இன்ஃபர்மேஷன்ஸ் ஃபுல்லாக பேக் சைடில் இருக்குது. ஸோ பார்த்தா தெரியும். சன்னில் வந்து 4 to 6 hours இருக்கணுமா. மேபி இப்போ இருக்கும், இன்னொரு மேபி நெக்ஸ்ட் இயர் பார்க்கலாம் எப்படி இருக்கு என்னன்னு சொல்லிட்டு. கண்டிப்பாக இது போயிடுச்சு அப்படின்னா நான் உங்களுக்கு அப்டேட் கொடுக்குறேன். அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா பிளான்ட் வைக்கிறதுக்காக தண்ணி ஊற்றினா ஒழுகும் இல்லையா, அது ஒழுகாமல் இருக்கிறதுக்காக அந்த பிளேட்டு 3 பிளேட் வாங்கிட்டு வந்திருக்கேன். ஆல்ரெடி வீட்டில் இருக்கிற ஸ்டாண்டுக்கு. ஸோ அதனால் இது 3 இருக்குது. 10 inch இது வந்து. அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா ஐப்ரோ பென்சில் வாங்கிட்டு வந்தேங்க. நான் இதுக்கு முன்னாடி வந்து எப்போவுமே ரெகுலராக யூஸ் பண்ணுறது இதுதான், இந்த ப்ரௌன் கலர் இதுதான் யூஸ் பண்ணுவேன். இந்த தடவை தான் ஃபஸ்ட் டைம் வந்து இந்த மேப்ளினோட இந்த இதுவாக இருக்கும், உங்களுக்கு பட்டையாக வரும் லைனாக, அந்த மாதிரி வாங்கிட்டு வந்திருக்கேன். இது எப்படி இருக்கும் என்னென்னலாம் எனக்கு தெரியல, ட்ரை பண்ணி பார்க்கணும். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு சொல்கிறேன் இது எப்படி இருக்குன்னு. இதுதான் ஃபஸ்ட் டைம். அதுக்கப்புறம் அப்படியே டாலர் ட்ரீ போனோம், அங்கே போயிட்டு 4 பாட் மட்டும் வாங்கிட்டு வந்தேன். ஸோ இவ்வளோ தான் வாங்கினது வால்மார்ட்டில். இதுக்கப்புறம் இப்போ இன்றைக்கி செட்டப் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்மளோட என்ட்ரி வியூ தான் வந்து செட் பண்ண போகிறேன். ஸோ எப்படி இருக்குது என்னன்னு சொல்லி பார்க்கலாம். கொஞ்சம் டயர்டாக தான் இருக்குது, பட் இப்போ நான் இன்னும் கொஞ்சம் டயர்டானால் தான் நைட்டு நல்லா தூங்குவேன். ஏன்னா நேற்று நைட்லாம் தூங்கவே இல்லை, பயமாகவே இருந்துச்சு அவங்க வந்து இல்லை அப்படின்றதுனால. ஸோ எனக்கு வந்து இன்றைக்கி நல்லா வேலை செஞ்சு நல்லா டயர்டானால் தான் ஒரு 9 மணிக்கெலாம் போய் படுக்க வசதியாக இருக்கும். ஸோ இது ஒன்று ஒன்றா செட் பண்ணிகிட்டே பார்க்கலாங்க. அப்படியே ஃபஸ்ட்டு வந்து செட் பண்ணுற வேலை இருக்கிறது எல்லாத்தையும் முடிச்சிடலாம், அப்போ நமக்கு வந்து ஈஸியாக இருக்கும் அடுத்தது வேலை பண்ணுறதுக்கு. இது வந்து உள்ளே வச்சு இப்படியே திருகுனா போதும் போல். அவ்வளோதான். நல்லா 3 பக்கமும் அப்படியே வச்சு, இதிலே வந்து நட்டு எல்லாமே கொடுத்துருக்காங்க, அப்படியே செட்டாக தான் இருக்குது. ஸோ நல்லா அப்படியே திருவி விட்டீங்க அப்படின்னா
போதும். ஸோ அவ்வளோதான், ரெடி. இதுக்குள்ளேயே பார்த்தீங்க அப்படின்னா ஒரு பிளாஸ்டிக் இது வச்சுருக்காங்க. ஸோ இது வந்து தண்ணி வந்து லீக் ஆகி இந்த உட்டை வந்து ஸ்பாயில் பண்ணாமல் இருக்கிறதுக்காக. ஸோ இது வந்து இந்த ப்ரைஸ்க்கு இது ஒர்த் அப்படின்னு தான் சொல்லுவேன். எனக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ரொம்ப நாளாக இது வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு லிஸ்ட்டில் இருந்த ஐட்டமும் ஒன்று அப்படின்றதுனால பார்த்தேன். ரெண்டும் ஒரே கலரில் இருந்துச்சு, அதனால் அப்படியே வாங்கிட்டு வந்துட்டேன். இதை பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி இப்படி வைக்கணும், இப்படி வச்சிடலான்றது தான் பிளானு. ஸோ பார்க்கலாங்க. அடுத்தது வந்து செட் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன். பார்க்குறதுக்கு இப்படி தான் இருக்கும். நான் இன்னொன்று உங்களுக்கு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நான் காட்டுறேன். இப்போ தாங்க இன்றைக்கி கதவை வெளியே திறந்தேன். இதை செட் பண்ணி பார்த்தேன் இந்த இடத்துல. பட் இது இந்த இடத்துல வச்சோம் அப்படின்னா ரொம்ப இடம் வந்து இங்கே பார்த்திங்கன்னா சின்னது தான். ஸோ இந்த இடத்துல வந்து வரத்துக்கு சரி வராது. நமக்கு வெயில் பார்த்திங்க அப்படின்னா இந்த ரூம்லேயும் இந்த இடத்துலையும் மட்டும்தான் இருக்கும். ஸோ அதனால் இதை எங்கே வைக்கணும்னு சொல்லிட்டு நான் வந்து முடிவு பண்ணணும். வெளியில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நேற்று நம்ம வச்சோம் இல்லையா, அதோட செம்பருத்தி வந்து பூத்துருக்குங்க. ரொம்ப ஹாப்பியாக இருந்துச்சு. இப்போ தான் பார்த்தேன், அதை சூப்பராக இருக்குது. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் செட்டப் மாற்றிருக்கேன். இந்த இதை வந்து இதில் வச்சுருக்கேன். இப்போதைக்கு ஸ்டாண்டில் வைக்கலாமா இல்லை இதில் வைக்கலாமான்ட்டு விளக்கு ஏற்றி இதில் வைக்கலான்னு சொல்லிவிட்டு இதை நான் வந்து வாங்கிட்டு வந்தாங்க ஒரு கராஜ் சேலில். ஸோ அதனால் விளக்கு ஏற்றிட்டு இதை வந்து வைக்கணும் உள்ளே வச்சு. நம்ம வீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா தெற்கு பார்த்த வாசல் அப்படின்றதுனால நான் வந்து இந்த பக்கம் பார்த்து விளக்கு வந்து ஏற்ற முடியாது. ஸோ இப்படி பார்த்து தான் ஏற்றணும். ஆனால் அது மட்டும் இல்லை, இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா பயங்கர விண்டி ஸ்டேட் இது வந்து. ஸோ அதனால் எனக்கு இதில் வந்து வைக்க முடியாது அப்படின்றதுனால இந்த இது நல்லா கிடச்சிது. ஒரு $2 கிடச்சிது, புதுசாகவும் இருந்துச்சு. சரின்னு சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துட்டேன். பட் எனக்கு இதை வந்து இங்கே வைக்கவும் எனக்கு கஷ்டமாக இருக்குது, வெளில தனியாக அப்படி வைக்கவும். பார்ப்போம். இப்போதைக்கு தான் செட்டப்பு. இதுக்கு வந்து ஆலுவேரா வந்து கொஞ்சம் இதுவாகிடுச்சு, என்ன சொல்கிறது, தண்ணி நிறைய விட்டு நல்லா ஃப்ரீசரில் வச்ச மாதிரி ஆகிடுச்சு. இப்போ தான் கலர் அப்படியே கொஞ்சம் கொஞ்சம் பச்சை கலர் சேஞ்ச் ஆகிட்டு வருது. கொஞ்சம் நல்லா சேஞ்ச் ஆன உடனே எடுத்து உள்ளே வச்சிடலான்ட்டு. ஆலுவேரா வந்து இங்கே வின்டர் டைமில் உள்ளே வச்சிங்கனாவே நல்லா வருங்க. அது மட்டும் இல்லை, இதை நான் வாங்கிட்டு வரும்போது ரொம்ப பேபி மாதிரி இவ்வளோண்டு இருந்துச்சு. இது இப்போ இவ்வளோ பெருசு வளர்ந்துருக்கா. எனக்கு அதை பார்க்கும்போதே ஒரு என்ன சொல்கிறது, ஒரு குழந்தைய வளர்த்து இப்போ வச்சுருக்க மாதிரி ஒரு சந்தோஷம். எனக்கு எப்போவுமே இன்டோர் பிளான்ட்னால் ரொம்ப பிடிக்குங்க. ஃபஸ்ட்டு ஆரம்பிக்கலாங்களா அப்படி தான் இருந்துச்சு. வேலை ஆரம்பித்தப்போ டைம் என்னமோ பார்த்தீங்க அப்படின்னா 1 மணி. ஆனால் உண்மையாலுமே நைட்டு வேலை முடியறதுக்கு 9 மணி ஆகிடுச்சு. ஒரு பொறுமையாக ஒவ்வொரு வேலையாக செஞ்சிட்டு இருந்தேங்க. என்னால் ஃபாஸ்ட்டாகவும் செய்ய முடியல. அவங்க வந்து மேட்ச் பாரு அப்படின்னு சொல்லிட்டு போனாங்க. நான் மேட்சையும் பார்க்கல. எனக்கு வந்து வீடு க்ளீன் பண்ணுறதுக்கு மைண்ட் செட் பண்ணிட்டேன். அதனால் வீடை தான் க்ளீன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு கடன்னு ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுட்டு ரொம்ப ரொம்ப பொறுமையாக செஞ்சிட்ருந்தேன். கூட்டுறது, துடைக்கிறது இதெல்லாம் முன்ன மாதிரி வேகமாக செய்ய முடியலை. மனசை வந்து ஒருநிலைப்படுத்தி நம்ம சுறுசுறுப்பாகணும் அப்படின்ட்டு என் மைண்டுக்கு வந்து சொல்லிகிட்டு இருந்தேன். அடுத்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி போல் போன வாரத்தில்னு வச்சுக்கோங்களேன், போயிட்டு வீட்டுக்காரன் ஃப்ரண்ட்டில் டெக்கரேட் பண்ணணும்னு சொல்லிட்டு கொஞ்சம் திங்ஸ் வாங்கிட்டு வந்துருந்தேன். ஸோ அதெல்லாம் இருக்குது. அதுக்கு அப்படியே அன்றைக்கி வாங்கிட்டு வந்ததோடு சரி, அதுக்கப்புறம் வாங்கிட்டு இது பண்ணவே இல்லை. ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சிடலாம். இந்த உருளி, சாரி இது உருளி இல்லை, ஃப்ளவர் வைஸ் ஃப்ரண்ட்டில் வைக்கிறாங்க. அதான் 2 இது வாங்கிட்டு வந்தேன், ஒரு பெருசு ஒரு சின்னது. ஃப்ளவர் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா 2 தான் இருந்துச்சு, ஒயிட்டும் எல்லோவும். ஸோ அதனால் இது 2 மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டேன். இப்படி வைக்கணும், பார்ப்போம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. அது ஒரே இது இந்த கோல்டு கலர்லேயே கிடக்குது, அதனால் எடுத்துகிட்டு விட்டேன். அது மட்டும் இல்லை, இது வந்து மேட் இன் இந்தியா, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இப்படி வச்சுட்டு இப்படி வைக்கலான்னு பிளானு பார்ப்போம். எப்படி அப்பப்போ நமக்கு எங்கேயாவது பார்க்கும்போது தோணும்ல, இதை இந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால் இந்த மேட் வந்து வாங்கிட்டு வந்தேன். இது வந்து டோர் மேட் இல்லை, கன்ஃபார்மாக இது டோர் மேட் இல்லை. ஏன்னா பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு. ஆனால் எனக்கு இதை டோரை தவிர வேறு எங்கேயும் போட பிடிக்கல. 2 இருக்குது அப்படின்றதுனால இந்த பக்கம் ஒன்று, ஆப்போசிட் சைடு ஸ்டெப்ஸுக்கு ஒன்று போட்டுடலான்னு சொல்லிட்டு இந்த பக்கமாக ஒன்று அந்த பக்கமாக ஒன்றுன்னு வச்சுட்டேன். பயங்கர சாஃப்டாக இருந்துச்சுங்க. அது கண்டிப்பாக மிஷினில் துவைக்க முடியாதுன்னு நினைக்கிறேன். நான் வாஷ் அண்ட் கேர் படிக்கவே இல்லை. ஸோ அதனால் பயங்கர சாஃப்டாக இருந்துச்சு. பட் நல்லா இருந்துச்சு. வீட்டுக்கு வந்தவங்க எல்லாருமே வந்து சூப்பராக இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாங்க. இந்த இதை எந்த பக்கம் வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருந்தேன். ஃப்ளவர் வந்து இப்போதைக்கு ஓகே, அந்த மேட்டோட எல்லோ மேட்ச் ஆகுது அப்படின்றதுனால நல்லா இருந்துச்சு. இது இப்படி வைக்கலாமா அப்படி வைக்கலாமான்னு பார்த்து ஒரு வழியாக மாற்றி இந்த மாதிரி வச்சா நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வச்சுட்டேங்க. ஸோ அவ்வளோதாங்க, ஃப்ரண்ட்டில் இதான் லுக்கு முடிஞ்சிருச்சு. அந்த பிளான்ட்டை மட்டும் எடுத்துகிட்டு வந்து கீழே வச்சுட்டேன் அப்படின்னா சூப்பராக வேலை முடிஞ்சிருங்க. ஸோ இதுதான் ஃப்ரண்ட்டோட லுக்குன்னு வச்சுக்கோங்களேன், நல்லாயிருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து இது வந்து ஒரு ஃப்ரெண்டு வீட்டுக்கு வரும்போது வாங்கிட்டு வந்தாங்கங்க. அவங்க வாங்கிட்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 6-7 மாதம் ஆச்சு. நான் இதை வந்து பிரிக்கவே இல்லை.
டைமே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன். இத எந்த இடத்துல வைக்கலாம் அப்படின்ட்டு யோசிச்சு அவங்க சொன்னாங்க வாங்கிட்டு வந்ததுக்கப்புறம் தான், இது ஒயிட்டுன்னு தெரியாம வாங்கிட்டு வந்துட்டேன் மலர். வீடு ஒயிட்டுன்றதே மறந்துட்டேன் அப்படின்னாங்க. பட் அத வந்து அது கூட நம்ம பிரைட்டா ஏதாவது வச்சா நல்லாயிருக்கும் அப்படின்றதுனால ஃபோட்டோ ஃப்ரேம் வச்சு செட் பண்ணிட்டேன். அந்த லுக் அப்படிதாங்க இருந்துச்சு. அதுக்கப்புறம் பசிக்குது அப்படின்னு சொல்லி சொன்னா, சரி ஓகே பனானா சாப்பிடு அப்படின்னு சொல்லி சொன்னேன். பெரிய பையன் வந்து நைட்டு ஃபுல்லா ஸ்லீப் ஓவர் போனாங்க அப்படின்னாவே, நைட்டு ஃபுல்லா கண்டிப்பா தூங்க மாட்டாங்க. அதனால வீட்டுக்கு வந்தோனே அவன வந்து தூங்க வச்சுட்டாங்க. இந்த பனானாவோட பீலெல்லாம் சேவ் பண்ணிட்டுருக்கேன். பிளான்ட்டுக்கு கொஞ்சம் உரம் போடலாம் அப்படின்றதுக்காக. கரெக்ட்டா நான் பண்ணேன். மறந்துராம அவனும் வந்து பண்ணுனான். குட் ஜாப் அப்படின்னு சொல்லி அப்ரிஷியேட் பண்ணிட்டுருந்தேன். அதுக்கப்புறம் ஆஃபீஸ் ரூம் க்ளீன் பண்ணலான்னு வந்தாச்சுங்க. இந்த ஆஃபீஸ் ரூமில் அப்படி என்னதான் வச்சுருக்காங்கன்னு தெரியாது. என்னை வந்து உள்ளவே விடமாட்டாங்க. நான் ஏதாவது போனேன் அப்படின்னா, "நீ எதையாவது க்ளீன் பண்ணுறேன்ட்டு எதையாவது தூக்கி போட்டுருவ. தயவு செஞ்சு வராத, தயவு செஞ்சு வராத" அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. பொறுமையா உட்காந்து எல்லாத்தையும் பார்த்து அப்படியே பர்ஃபெக்ட்டா க்ளீன் பண்ணிட்டேங்க. அந்த ஷெல்ஃபு எல்லாத்தையுமே. ஸோ க்ளீன் பண்ணிவிட்டு வேக்யூம் போட்டேன். வேக்யூம் வந்து ரொம்ப நாள் கழிச்சு போடுறேன்றதுனால எந்த பட்டனை அழுத்துறது, எந்த பட்டனை என்ன பண்ணுறதுன்னே தெரியல. ஒரு வழியா ஆஃபீஸ் ரூம் செட்டப்பையும் க்ளீன் பண்ணிட்டேங்க. ஆஃபீஸ் ரூமோட ஃபைனல் லுக் இப்படி தான் இருக்குது. வந்தவுடனே அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு தெரியல. அவங்களோட எக்ஸ்பிரஷனை கேட்ச் பண்ணுவோம். ஆஃபீஸ் ரூம் செட்டப் நல்லா இருந்துச்சு அப்படின்னாலும் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். நான் கொஞ்சம் ஹாப்பியாக இருப்பேன். அதுக்கப்புறம் ஹாலை வந்து கூட்டி துடைக்கலான்னு சொல்லிட்டு வந்தாச்சுங்க. ஃபஸ்ட் ஃப்ளோர் க்ளீனிங் தான் வச்சுக்கோங்களேன் இன்றைக்கி. அதனால் ஃபுல்லாகவே அங்கே ஃப்ரண்ட்டு க்ளீன் பண்ணி துடைச்சாச்சு. அதுக்கப்புறம் இங்கே வந்து க்ளீன் பண்ணி துடைக்கிற வேலை தாங்க. வீட்டு கூட்டியும் ரொம்ப நாள் ஆச்சு. வேக்யூம் போட்டு நமக்கு அந்த மாதிரியே பழகிருச்சா, விளக்கமாறு பிடிச்சி வீடு கூட்டும்போது தான் தெரியுது கஷ்டம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. இதே மாதிரி வேலையெல்லாம் தொடர்ந்து ஒரு வருஷம் செஞ்சோம் அப்படின்னா உடம்பு குறையும்னு நினைக்கிறேங்க. செஞ்சுருக்கேன். செஞ்சப்பயும் குறையல. மேபி இப்போ கேப் விட்டதுனால செஞ்சு பார்க்கலான்னு தோணுது. அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு பாட்டில் வந்து செடியெல்லாம் மாற்றி வைக்கலான்னு வந்துட்டேன். செம்பருத்தியை வந்து சின்ன பாட்டில் வச்சுருந்தேன். அதை எடுத்து பெரிய பாட்டில் வச்சுட்டு, இன்றைக்கி வாங்கிட்டு வந்த 2யும் எடுத்து சின்ன பாட்டில் வச்சிடலான்ற பிளானு. ஸோ அதுக்காக தான் எடுத்து மாற்றிட்டு இருந்தேன். ஆக்சுவலாக சரண்யா வந்திருந்தாங்க. நான் இந்த பக்கம் கேமரா வச்சுட்டு நான் வந்து பேசிகிட்டு இருந்தேன். அவங்க வந்து சிக்கன் கிரேவி பண்ணேன்னு சொல்லிட்டு எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அவங்கள வந்து நான் மறந்துட்டேன். நான் அவங்க வீடியோ அவங்களுக்கு பக்கம் திருப்பணும் அப்படின்றதே மறந்துட்டேன். கேமரா ஆங்கிள் செட் பண்ணிவிட்டு உட்காந்துட்டேன்னா, அதுக்கப்புறம் சுத்தமாக அப்படி மறந்துட்டு நாங்கள் பாட்டுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக பேசிக்கிட்டே வந்து செடியை நட்டு வச்சுட்டு இருந்தோம். கொஞ்சம் பெரிய பிளான்ட்டுக்கு மாற்றிட்டேன் அப்படின்னா கொஞ்சம் நல்லாயிருக்கும் அப்படின்னு தோணுச்சு. அதனால் பெரிய பிளான்ட்டுக்கு வந்து பெரிய பாட்டுக்கு வந்து மாற்றிட்டேன் செம்பருத்தி பூவை. காலையில் அந்த பூ பூத்திருந்ததே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சுங்க. கவன் வந்து பயங்கர கிராங்கியாக இருந்தான். அவங்க அப்பா வேறு ஊரில் இல்லை. எல்லாமே சேர்த்து வச்சு என்னை வச்சு செஞ்சுட்டான்னு வச்சுக்கோங்க. 100 தடவை சொல்லிட்டு போனாங்கங்க. ட்ராஷ் கேன் எடுத்து மறந்துடாமல் வச்சுரு, ட்ராஷ் கேன் எடுத்து மறந்துடாமல் வச்சுருன்னு சொல்லிட்டு. வச்சுட்டு வந்ததுக்கப்புறம் கூட நைட்டு ஃபோன் பண்ணாங்க. நான் வந்து ட்ராஷ் கேன் எடுத்து வெளில வச்சுட்டியா அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னு பார்த்தீங்க அப்படின்னா, வீக்லி ஒன்ஸ் தான் வருமா எடுக்கிறதுக்கு வண்டி. ஒரு வாரத்தில் புல்லாம் வெட்டினோம் அப்படின்னா, புல் வெட்டுற அன்னைக்கு அந்த ட்ராஷ் வந்து ஃபுல்லாகிடும். ஸோ அதனால் எங்களுக்கு வந்து சேர்ந்துருச்சு அப்படின்னா, அதுக்கப்புறம் கஷ்டமாக இருக்கும். அப்புறம் வேறு எங்கேயாவது தான் எடுத்து போய் போடுற மாதிரி இருக்கும் அப்படின்றதுனால, மறந்துடாமல் வச்சுருன்னு சொல்லிகிட்டே இருந்தாங்க. வச்சுட்டேங்க. பயப்படாதீங்க. கண்டிப்பா உள்ளே எடுத்து வச்சுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு தான் வந்து சொல்லிகிட்டே இருந்தேன். அதனால் எனக்கு வாய்ஸ் ஓவர் கொடுக்கும்போது அந்த சிரிப்பு வந்துருச்சு. அத்தனை தடவை போகும்போது அவ்வளோ பொறுப்பாக சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அதனால் எல்லா வேலையும் முடிச்சுட்டு கராஜ் எல்லாம் க்ளோஸ் பண்ணிவிட்டு உள்ளே வந்தாச்சுங்க. நைட்டு டின்னருக்கு பார்த்தீங்க அப்படின்னா பூரி செய்கிற பிளான் தான். ஸோ குளிச்சுட்டு ரெடியாகி வந்துட்டேன். இப்போ போயிட்டு பூரி செய்யணும். சரண்யா வந்து கிரேவி கொண்டு வந்து கொடுத்துட்டாங்களா, அதனால் கிரேவி செய்கிற வேலை இல்லை. ஒன்லி பூரி மட்டும்தான். போட்டேன் அப்படின்னா டின்னர் சாப்பிட்றலாம். நான் வந்து பூரியும் கிழங்கும் பண்ணலான்னு சொல்லிட்டு ஆனியன், பொட்டேட்டோ எல்லாமே எடுத்து வச்சுருந்தேன். இனிமேல் அதை எடுத்து உள்ளே வச்சிடலாம். ஸோ இன்றைக்கி செய்கிற வேலை இல்லை. பூரி மட்டும் போட்டேன் அப்படின்னா ஈஸியாக இருக்கும் அப்படின்றனால ஃபஸ்ட்டு வந்து மாவை வந்து பிசைஞ்சு வச்சுட்டு தான் போனேன். இப்போ எடுத்து பூரிக்கு வந்து தேய்க்க ஆரம்பிச்சிடலாங்க. பூரி தேய்க்கும்போது எப்பயுமே பார்த்தீங்க அப்படின்னா, எண்ணெய் ஊற்றி தேய்ச்சிங்க அப்படின்னா உங்களோட எண்ணெய் ஊற்றி தேய்ச்சிங்க அப்படின்னா நம்ம பூரி சுடுற எண்ணெய் வந்து கருத்து போகாது. அது மட்டும் இல்லை, அடுத்தடுத்து சுடுற பூரி ஒரே கலர்லேயே இருக்கும். நீங்கள் மாவு சேர்த்து பிசைஞ்சிங்க அப்படின்னா கொஞ்சம் தண்ணி ஊற்றி பிசைச்சிட்டோம், மாவு சேர்த்து பிசைஞ்சா அது கொஞ்சம் ட்ரை ஆகிடும் அப்படின்னு நினச்சி பிசைஞ்சிங்க அப்படின்னா முதல் ஒரு 4, 5 பூரி நல்லாயிருக்கும். ஆனால் அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா கருப்பு கருப்பாக வந்து மேலே பூரி ஃபுல்லாக இருக்கும். அது வந்து உடம்புக்கு பயங்கர கெடுதல் அந்த மாதிரி இருக்கிறது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் எண்ணெய் தேய்ச்சிட்டு பூரி தேய்ங்க. பூரி உப்பி வந்தாலும் நல்லாயிருக்கும், உப்பாமல் வந்தாலும் நல்லாயிருக்கும். ஆனால் நீங்கள் வந்து இது தேய்ச்சிங்க அப்படின்னா, மாவு தேய்ச்சிங்க அப்படின்னா உடம்புக்கு பல பிரச்சனைகளை உண்டு பண்ணுங்க. ஸோ அதனால் எண்ணெய் தேய்ச்சி பூரி போட்டு பாருங்கள். நைட்டில் கொஞ்சம் ஹெவி தான் பூரி வந்து. ஆனால் வந்து பரவாயில்ல. பெரிய பையன் வந்து சிக்கன் பீஸ் வேணாம், எனக்கு கிரேவி மட்டும் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டான். சின்னவனுக்கு ஊட்டி தான் விடணும், வேறு வழி இல்லை. பயங்கர தூக்கமாயிடுச்சு. கிராங்கியாகவும் இருக்கான் இன்றைக்கி ஃபுல்லாகவே. ஸோ அதனால் அவனையும் கொஞ்சம் சரி பண்ணணும். அவ்வளோதாங்க, வீடியோவோட முடிவுக்கு வந்தாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம சேனலை லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து என்ன மாதிரி வீடியோஸ் வேணும் அப்படின்றத கீழே எனக்கு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.